ஸோ நீங்கள் ஆக்சுவலி இங்கே வந்தது மேரு சிகிச்சா எடுத்துக்கணும்னு இதுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் யூ கேம் ஆன் ஜூலை 19th வருவாங்க. எப்போ எதுக்கு வந்து எடுத்துக்கிறது ஞாபகம் இருக்கா? மறந்து போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்தோம். என்ன ட்ரீட்மெண்ட் எதுக்காண்டி வந்தேன்? வாட் வாஸ் த எக்ஸாக்ட் திங்? லெக் ப்ராப்ளம். ஓகே. இது ஃபுட் ப்ராப்ளம். ஓகே. ஃபுட் ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளம். அப்போ இந்த சாஞ்சு இருக்குது. ஓகே. லெஃப்ட் சைடு மெயினாக இதுதான். லெஃப்ட் சைடு சாயிருக்கு. மெயினாக லெஃப்ட் சைடு சாயாது. ஃபுட் ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளம்னு சொன்னீங்க அதெல்லாம்? ஆமாம். ஓகே. அப்புறம் வலிக்கு வரலையா? பெயின், பேக் பெயின். பேக் பெயின். ஓகே. அப்புறம் இந்த இது ஃபீட்டு, இந்த காலில் கீழே அரிப்பு மதமதப்பு அதெல்லாம் இருந்தது. ஸோ 9th of July வந்து இன்னைக்கு 29th July. ஸோ 20 days எடுத்துருக்கோம் இப்போ ட்ரீட்மெண்ட் இல்லையா மேரு சிகிச்சா. ஸோ ஃபஸ்ட்டு வந்தபோது இந்த சாய்ஞ்சுன்றது இருந்தது. இப்போ அது எப்படி இருக்குது? இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு, குறைவே இருக்குது. ஓகே. இன்னும் சார் பெட்டராக இருக்குது, நல்ல பெட்டராக இருக்குது. நல்ல பெட்டராக இருக்குது. இந்த பெட்டருங்கிறது வந்து சாயறதுல சொல்கிறீங்களா இல்லை சாய்ஞ்ச அப்புறமா நிமிந்துக்கிறது? சாயறது பெட்டராக இருக்குது. ஓகே. அப்படி கொஞ்சம் நான் சாயந்தாலும் எனக்கு கான்ஷியஸ் இருந்தால் நான் நிமிந்துக்குவேன். இவா இருக்கிற ஆளாக பார்த்து சொல்லுவா, இந்த சாயந்தரம் இந்த நேரம் உட்காருன்னு சொல்லுவா. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக உட்காருவேன். ஓகே. முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அந்த ஸ்ட்ரெயிட்டாக உட்காரதுல? முன்னேறதுக்கும் ரொம்ப அப்போ பெயின் இருந்தது. சாயந்தரம் இருக்கும்போது ரொம்ப பெயின் இருக்குது. அந்த பெயின் ஒன்றும் இல்லை. ஓகே. கம்ப்ளீட்டாக பெயின் குறைஞ்சிருக்கு. எங்கே பெயின் ஆகும் முன்னாடி? இந்த லெஃப்ட் சைடில், சாரி என்னோட ரைட் சைடில் இந்த இடத்துல பெயின் இருக்கும். ஹிப்புக்கு கீழே இந்த ஹிப்பு கிட்ட பெயின் இருக்கும். ஓகே. அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே இல்லை. ஓகே. நீங்கள் நடுவில் வந்து 4 sessions அப்புறமா அந்த பெயின் அப்பப்போ வந்து அப்போ நான் சுவாமி வழக்கு வந்து இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அதுவும் இல்லை. காத்தால எழுந்தோடனே அந்த பெயின் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுவும் இல்லை. ஓகே. அப்புறம் அந்த காலில் வந்து அந்த காலை தூக்கி நடக்கிறது, இப்போ லெஃப்ட் லெக் லிஃப்டிங் அண்ட் வாக்கிங், அது இப்போ எப்படி இருக்குது? இப்போ அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே. ஃபுல்லாக கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் அது கொஞ்சம் கம்மியாச்சு லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அது திருப்பி பெட்டராகிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நடந்திருக்கேன் நான், நல்லா பரவாயில்லையா இருந்தது. ஓகே. அது வந்து 7th 8th இருந்தது 7th செஷனில். லாஸ்ட் செஷன் வந்து லாஸ்ட் செஷன் 7.8 ஆச்சு. இப்போ ஒரு 8 கொடுக்கலாம். 8ல் இருக்குது. ஸோ 8 on 10. ஓகே, வெரி குட். அண்ட் தென் உங்களோட பேக் பெயின் கம்ப்ளீட்டாக. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த நேராக உட்கார முடியறதுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கு? நேராக இப்போ ஸ்ட்ரெயிட் சிட்டிங் ஸ்ட்ரெயிட் கம்ஃபர்ட் ஃபார் சிட்டிங் ஸ்ட்ரெயிட் நம்ம 0ல் ஆரம்பித்தோம் ஆக்சுவலி அன்றைக்கி ஸ்டார்டிங். ஆமாம். சிட்டிங் ஸ்ட்ரெயிட் சிட்டிங் 2 ஆஃப்டர் பிஃபோர் 1 வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நம்ம 2ல் இருந்தோம். 2 on 10 2 நிமிஷம் தான் உங்களுக்கு உட்கார முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 செஷன்ஸ் வந்து 20 minutes உட்காந்து. இப்போ எவ்வளோ நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ஓகே. கொஞ்ச நேரம்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் உட்காரதே இல்லை. ஓகே. இப்போ யாராவது பேசினா வந்துட்டுனா ஃபுல்லாக உட்காந்துக்கிறேன். ஆனால் அது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு? இல்லை இல்லை இல்லை. ஓகே. ஸோ இப்போ அது எப்படி இருக்குது அந்த லெவல்? இப்போ அது 10 கொடுத்துக்கலாமா ஸ்ட்ரெயிட்டு ஒரு 9.9 கொடுக்கலாம். 9 இப்போ கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் இல்லை கம்ஃபர்ட்னஸ் டு சிட் ஸ்ட்ரெயிட். அதுதான் சிட்டிங் ஸ்ட்ரெயிட் வந்து அதை முன்னாடி நோட் பண்ணிட்டேன். பட் ஆனால் கம்ஃபர்ட்னஸ் இன் டு சிட்டிங் ஸ்ட்ரெயிட் அது எவ்வளோ இருக்குது? 9 இருக்குது. ஓகே. ஸோ அந்த பேக் பெயின் 0 இருக்குது இல்லையா? அப்போ சிட்டிங் ஸ்ட்ரெயிட் 9 இருக்குது. ஓகே. அந்த இச்சிங் நல்லா குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இச்சிங்கே இல்லை. இச்சிங்கே இல்லை. எவ்வளோ லாஸ்ட் டைமும் இச்சிங் நைட்லேருந்து இச்சிங் இல்லை. முந்தானேக்கு இந்த இடத்துக்கு இருந்தது. அதான் நல்லா சொல்லிட்டு இந்த இடம் எரியறது. இந்த இடம் இந்த இடத்துக்கு நேற்றுக்கு ஒன்றுமே இல்லை. தேங்காய் எண்ணெய் நல்லா தடவில்லை. இப்போது ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு முந்தின நாளும் இச்சிங் இல்லை சொல்லுங்க. வந்ததுக்கு முன்னாடி 9th செஷனுக்கு முன்னாடி இச்சிங் இல்லை சொல்லுங்க. சரி, நடுவில் இருக்கும். அன்னைக்கு வந்து இல்லை சொன்னேன். அதுக்கு முந்தின நாள் இச்சிங். அந்த இச்சிங் வந்து பிஃபோர் 9th செஷன் அதுக்கு முந்தின நாள் இல்லை, அதுக்கு முந்தின நாள் இருந்தது. ஸோ 1.5 சொல்லியிருக்கேன் டோட்டலாக. அது ஃப்ரம் நம்ம ஆரம்பத்தில் வந்து 5 இருந்தது.
அதுக்கப்புறம் அது கொஞ்சம் 6 ஆச்சு சொன்னேன். அப்புறமா திருப்பி அது 2 1.5 ஆயிடுச்சு சொன்னேன். இது இப்போ கரெக்டா? நல்லா குறைஞ்சிடுது. இப்போ குறைஞ்சிடுத்துனா எவ்வளோ கொடுக்கலாம்? 8 போடலாம். 8 இல்லை 0னாக்க இச்சிங்கே இல்லை அப்படின்னாக்க 0 இச்சிங்கே இல்லை 10னா ஜாஸ்தி இச்சிங் ஆ. அப்படின்னா எவ்வளோல இருக்கு இப்போ? இச்சிங் அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ போகும். ஆனால் முன்னாடி இருக்கிற இந்த அளவுக்கு இல்லை. அந்த அந்த அளவுக்கு இல்லை. எப்பாவது வருது எப்பாவது வருது. ஆமாம். ஓகே. ஸோ எவ்வளோ இருக்கும்? 1 இருக்குமா? 1 இருக்கும். ஓகே. அந்த மெதுமெதுப்பு இப்போ அது நல்லா குறைஞ்சிருக்கு. மெதுமெதுப்பே இல்லை இப்போ. மெதுமெதுப்பே இல்லவே இல்லை. ஓகே. அந்த கால்லாம் நல்லா ஆ. விரியறது, அந்த டோஸ்லாம் விரியது. டோஸ் விரியர் தான். ஓகே. அது மேலே எடுத்து வரணும். ஓகே. ஸோ இப்போ அந்த மெதுமெதுப்பே இல்லை. 0 போட்டுடலாமா அதுக்கு? ஆமாம். 2 காலையுமே இல்லை. 2 கால்லையுமே இல்லை. லெஃப்ட் லெக் தான் மோஸ்ட்டாக இருந்தது இல்லையா? ஆமாம். ஓகே, வெரி குட். அப்புறம் அந்த இந்த காரில் வந்து உட்கார வச்சு லெஃப்ட் லெக்கே லிஃப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆமாம். இல்லையா? அது இப்போ எப்படி இருக்கு? இப்போ லிஃப்ட் பண்ண முடியாது. லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ண முடியாது. ஓகே, ஈஸியாக இருக்கு. பண்ண முடியாது. அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் உட்கார இல்லை லெஃப்ட் சைடில் ரைட் அந்த ரைட் லெக்கு வச்சு தான் ஏறுறேன் இப்போ. லெஃப்ட் சைடு வச்சு இன்னும் ஏறல. ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு ஏறினேன். அதுக்கப்புறம் ஏறல நான். ஓகே. அது ஏற வச்சு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அன்னைக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. உட்காந்துட்டு ஏறிட்டேன். சீட்டில் உட்காந்துட்டு ஏறிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அதனால் இப்போ செக் பண்ணி பாருங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். we can just check how it has improved or something. ஓகே. anything else? அந்த கண்ணு பார்வை இப்போ அன்னைக்கு பெட்டர் ஆச்சு சொன்னேன். கண்ணு கொஞ்சம் விரிஞ்சிருக்கு தெரியாது இல்லையா? அது அப்படி தான் இருக்குது. அன்னைக்கு இருந்தால் அப்படி தான் இருக்குது. ஓகே. ஸோ நல்லா தெரியும். தெரியுது. ஓகே. அது வந்து நீங்கள் நடுவில் ஒரு நாள் சொன்னீங்க. ஸ்பெக்ஸ் படம் படிக்கிறேன் இப்போ அதில். ஸ்பெக்ஸ் போடாமல் 6th செஷனுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்க சார் தெரியாது ஸ்பெக்ஸ் போடாமல். ஸ்பெக்ஸ் போடாமல் படிக்கிறேன். ஸோ அது இன்னும் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகே. கை எப்படி தூக்க முடியாதா ஸ்லோவா? இன்னும் வலி இருக்கா இப்போ? லேசாக இருக்கு. லேசாக வலி இருக்குது. ஓகே. எவ்வளோ இருக்கு இப்போ இங்கே? இங்கே கொஞ்சம் 1 2 1 2 3 இல்லை எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்குது அது இப்போ? எவ்வளோ லெவலில் இருக்குது? 1.5 1.5 இல்லை 2 இருக்குது. 2 இருக்குது. ஓகே. பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 seconds. Don't do anything. இப்போ எவ்வளோ இருக்கு? திருப்பி தூக்கி பாருங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? இப்போ வலி இல்லை. இப்போ வலி இல்லை. வலி இல்லை. இப்போ வலி இருக்கு சொன்னேன். இப்போ போயிட்டு வலி இல்லை. ஓகே. அப்போ போயிட்டுன்னு அர்த்தமா? தெரியல. கீழே கை போனால் தெரியும். கீழே போயிட்டு இப்போ ஸ்லோவாக எடுத்துடணும். இந்த இடத்துல டக்குன்னு சவுண்டு வருது. இப்போ இந்த இடத்துல வலிக்கிறதா? அந்த சவுண்ட் வச்சு லேசாக ஒரு பெயின் இருக்குது. வலி. ஓகே. முன்னாடி இருந்த வலி இருக்கா? முன்னாடி இருந்த வலி இல்லை. ஆனால் வலி இருக்குது. லேசாக இருக்குது. அதான் எவ்வளோ இருக்கு இப்போ? ஸோ இப்போ நீங்கள் அந்த சொன்னேன் இல்லையா, கவுண்ட் பண்ண இல்லையா, அப்போ கம்மியாகுதா? அப்போ கம்மியாகுது. ஓகே. இப்போ எவ்வளோ இருக்குது? கம்மியானது எவ்வளோ இருக்குது? நம்ம நீங்கள் 2 சொன்னீங்க. 1 போடலாம். 1 இருக்குது. ஓகே. திருப்பி கவுண்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக எடுத்துக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த இடத்துல டக்குன்னு அது சத்தம் வந்து போகிறது. ஓகே. ஸோ நீங்கள் பேசலாம். கேன் ரிப்பீட் லேட்டர் ஆல்சோ, நோ ப்ராப்ளம்ஸ். ஸோ அங்கே டக்குன்னு இப்போ எவ்வளோ இருக்குது வலி? இப்போ சொன்னால் அதே தான் இருக்குது. அதே 2ல அதே தான் இருக்குது. அதே லெவலில் தான் இருக்குது. சரி. ஆனால் நடுவில் ஒரு நாள் 0 ஆச்சு இல்லையா? நிறைய நாள் 0 ஆச்சு. இப்போ எதனால இப்போ திருப்பி வந்திருக்கு தெரியறதா? ஏதாவது பண்ணலாம்? ஒன்றும் பண்ணலையே. இல்லை. ஸோ என்ன செக் பண்ணுவோம் இப்போ பார்க்கலாம். இந்த செஷனுக்கு அப்புறமா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். வெரி குட். அண்ட் தென் 2ல இருக்கா இப்போ? எவ்வளோ இருக்கா? ஓகே. அப்புறம் அந்த கை பிடிக்கிறதுலாம் அதெல்லாம் பெட்டர். better. ஓகே. இப்போ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பிடிச்சி வெயிட் தூக்க முடியாதா கை? வெயிட்டு ஓரளவுக்கு தூக்குறேன். 8ல இருந்தது லாஸ்ட் செஷன் முன்னாடி பிடிக்கிறது. 0 to 10ல 10 வந்து ஃபுல்லாக பிடிக்கிறாப்புல. அதே லெவலில் தான் இருக்குது. 8ல இருக்கு. ஓகே. இந்த தலை கட்டுறதுலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் போடுறதும் கம்ஃபர்டபுளாக இருக்கு இல்லையா? அப்புறம் அந்த கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அது ஏறிடுறேன். பிடிச்சிட்டு ஏறிடுறேன். அந்த 6 செஷனுக்கு அப்புறமா 3 மாடி இருந்தேன். அந்த கம்ஃபர்ட் இருக்கா? அது இருக்குது. அந்த கம்ஃபர்ட் மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட பிரெத் எப்படி இருக்கு? அந்த
இப்போ 5வது செஷனில் மாறிட்டு பிரெத்து ஃப்ரீயாக போயிட்டு வருதா? ஃப்ரீயாக இருக்கு. ஃப்ரீயாக இருக்கா? அது இந்த 2 நேரம் இது பண்ணுறேன், இந்த நாடி சுத்தி பண்ணுறேன், பிராணாயாமம். அப்புறம் லாக்ரியா பண்ணோம் வீக்கெண்டில். ஓகே. ஸோ அது போதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்கு. முந்தையோட பெட்டராக இருக்கு. எப்படி அதை சொல்கிறேன்? நல்லா மூச்சு இழுத்து விட முடியாதா? இழுத்து விட முடியாது. நல்லா முன்னாடி இழுத்து விட முடியாது. ஆமாம். ஓகே. தட் இஸ் இங்கே வந்து 4th or 5th செஷன் நடக்கும்போதே ஷீ டிட் அ லாங் டீப் பிரெத். பார்த்தீங்களா, அன்றைக்கே அது நல்லா கிளியராக ஓப்பன் ஆகிடுது. And then she has been having discovery after that also. அது என்னன்னா ஷாலோ ப்ரீத்திங் இருந்தது. ஷாலோ ப்ரீத்திங்னால ஷீ சப்போர்ட் a lot. Now with long deep breaths she is okay. Okay, right. And then கால் lifting இப்போ பார்க்கலாம் எவ்வளோ லிஃப்ட் பண்ணுறேன்னு. ஓகே. அதுக்கப்புறமா அந்த ரைட் லெக் டர்னிங், லெஃப்ட் லெக் டர்னிங் அதுவும் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் இங்கே வந்ததுக்கு என்ன சேஞ்ச் பார்த்துருக்கேன் உங்களோட உடம்பு ரீதியில் ஒன்று இருக்குது, ஒரு இன்னொன்று வந்து மன ரீதியில் ஏதாவது சேஞ்சஸ் பார்த்துருக்கேன்? யாரும் உங்களுக்கு வந்ததுக்கு இப்போ என்ன ஆயிருக்கு? வாட் யூ சீ இன் யோர் செல்ஃப்? என்ன பார்க்குறேன்? ஏதாவது சேஞ்ச் பார்க்குறீங்களா? வந்ததுக்கு சேஞ்சு கால் இந்த மதம் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக போயிருக்கு. அது நல்ல சேஞ்ச் தெரியுது இன்னைக்கு. அதனால உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது? மதப்பு என்ன ப்ராப்ளம்? கால் நல்லா கீழே வச்சுக்க முடியாது, கொஞ்சம் ஸ்டிப்பாக வச்சுக்க முடியாது. இல்லாட்டா காலை நல்லா பதிய வைக்க முடியாது. இல்லாட்டா இப்படி கொஞ்சம் தூக்கிட்டு இப்படி சுருக்கிட்டு காலை சுருக்கி தான் வச்சுட்டு இருப்பேன். இப்போ நல்லா பதியறது கால் தலையில். பதிஞ்சதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? லைக் அதனால பெட்டராக நடக்க முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் வாக்கரிச்சா நடக்கிறேன். வாக்கர் இல்லாட்டாலும் சிலப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நான் ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து நின்று இந்த ரைட் லெக் தூக்கி வச்சுனாக்கா அப்புறமா இருக்குல்ல மொள்ள அப்படி நடந்துக்கிறேன். ஓகே. அதனால இப்போ இன்னும் பெட்டராக கிரிப்பு கிடைக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்குறீங்க? உடம்புல நீர் நல்லா கம்மியாயிடும். ஓகே. அது எனக்கு வெயிட் உடம்புல. You also tell, like the person who came also, you also share whatever. நீங்கள் அங்கே சொல்கிறதுக்கு you should share. சொல்லுங்க. வெயிட் நான் பிறந்த மாதிரி இருக்கு உடம்புல. இருக்கும் வெயிட் குறைஞ்சா அதாவது வெயிட் அந்த நீர் குறைஞ்சதுனால she feels that she has lost weight. ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருக்கும். One second, I'll keep it. I'll edit all these. So are you also seen? Yeah. Both of you are seen? Okay. So look, you can just share what. So she looks not looks weight loss நிறைய நடந்திருக்கு because உடம்புல நீர் நிறைய இறங்கிருக்கு. உடம்புல நீர் இறங்கினதுனால என்ன ஆகுது, இந்த பொம்மை சுற்றி உள்ள வெயிட்டு, தொப்பையோட வெயிட் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ அவளோட மூமெண்ட் இஸ் மோர் ஈஸியாக இருக்குது நடக்கிறது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 வந்த போது மேரு டேபிள் ஏறி உட்காந்து திரும்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா இல்லையா, இப்போ நல்லா ஏறி உட்காந்துக்கிறா திரும்புறா, அதெல்லாம் ஈஸியாக இருக்குது நம்ம மனசெல்லாம். தட் இஸ் பிகாஸ் அந்த நீர் உடம்புலேருந்து இறங்கினதுனால. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஓகே. அவளே சொல்லியிருந்தது தான். அவளே சொன்னா மூச்சு இப்போ நல்லா விடுறேன் அப்படின்னு 3வது செஷனாக இன்னும் வந்த போதே சொன்னேன். அது அன்றைக்கி நல்லா தெரிஞ்சது எனக்கு. அன்றைக்கி பண்ணப்போ சூப்பராக இருந்தது அன்றைக்கி. வெரி குட். இப்போது அது மெயின்டைன் ஆகுதா? எப்படி மெயின்டைன் ஆகுது? ஓகே. அந்த மூச்சு ஃப்ரீயாக இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட். ஸோ உங்களோட நடக்கும்போது உங்களுக்கு முன்னாடி எதாவது பயம் இருந்ததா நடக்கிறதுக்கு? எனக்கு கீழே விழுந்தனும் சில பயம், ரொம்ப அப்போ ரொம்ப மோசமாக இருந்தப்போ எனக்கு கீழே விழுந்தனும் பயமாக இருந்தது. இப்போ அப்போ யாராவது ஒருத்தர் சப்போர்ட் கிட்ட ஏதாவது சப்போர்ட் கிடச்சா டக்குன்னு பிடிச்சிக்குவேன், இல்லை யாருக்கிட்ட கிடந்தா அவளை பிடிச்சிக்குவேன், அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த ஃபியர் தானே வந்துடுறேன். இப்போ கொஞ்சம் அந்த ஃபியர் இல்லை. இப்போ ஃபியர் இல்லை, நல்லா கம்மியாக இருக்கு. அந்த கம்மியாக இருக்குது. சிலப்போ வாக்கர் சில வாக்கர் எல்லாமே நடப்பேன் ஆற்றுலேயே. இன்னைக்கு பாருங்க ஹோல் பார்க்கிங் லாட் தானே வந்துட்டா. ஆமாம், 2 நாள் அப்படி இங்கே நீங்கள் இல்லாத போது ஷீல் கம். நான் 4th தான் ஐ ட்ராப் வரேன், ஏன்னா எப்போ வரான்னு தெரியாது. ஸோ ஷீல் ஒன்லி கம். தட்ஸ் வாட் தட் டே ஐ ரிமெம்பர். அந்த 7th செஷன் இல்லை 6th செஷன் ஒரு சம்திங் யூ வர் நாட் தேர். சாந்தி இல்லை அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டேன்.
சரணா ஓடி இருந்தாங்க ஆளை காணவே பாவம் பயந்து ஓடி இருந்தாங்க. So that was very good. So as a caretaker, like caretaker means you have been bringing her all these days. So what is that you feel has been her or the whole 10 sessions best takeaway? For elderly people, how can Meru Chikitsa you feel help? மேருக்கு முன்னாடி மன்னி பார்த்தேன்னா கொஞ்சம் தனக்கு முடியாமல் ஆயிடுது. இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவ் பர்சன். மனசு ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப தனக்கு இப்படி ஆயிடுது, நான் இந்த மாதிரி சாஞ்சிட்டோம், ஒரு சைடாக சாஞ்சிட்டோம், நடக்க முடியல, பேர்டன் ஆகிடும் ரொம்ப ரொம்ப இருந்தது. மேருக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே இருக்கு தனக்கு இப்படி சாஞ்சிருக்கோன்னு, பட் அதில் ஒரு இமோஷ்னல் கனெக்ட் இல்லாமல் ஷீஸ் ஃப்ரீ ஃப்ரம் தட். ஷீஸ் ஃப்ரீ ஃப்ரம் சரி நமக்கு இது சரியாயிடும், மேனேஜ் பண்ணிடலாம். ஷீஸ் ஃப்ரீ ஃப்ரம் தட். அதுக்கப்புறம் ஒரு ஃபியர் ஒன்று இருந்தது. எப்பவும் எழுந்து நடக்க சொன்னால்தான் கொஞ்சம் சலிச்சுப்பா. அப்போது அந்த ஃபியர்னால தான் அதை சலிச்சுக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் பண்ண வைப்போம். ஆனால் இப்போ தானே தான் நடந்துக்கிறா, தானே எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிறா, தானே நடந்துக்கிறா. ஸோ அந்த ஃபியர் இல்லை. அதுக்கப்புறம் வலியினால கொஞ்சம் சலிச்சுப்பா, இதெல்லாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு வலியினால பண்ணாமல் இருந்தா. இங்கே வந்து அந்த வலியெல்லாம் நல்லா போயிடுது, வேற என்ன பண்ணணும்னு தோணிடுது. ஸோ இப்போ நல்லா பண்ணிக்கிறான். வலி இருந்தால் ஒன்றுமே உட்காந்துட்டேன், பிளாங்க் உட்காந்துடுவேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். அது பெயின் இருந்தா பெயின் இல்லைனாக்கா நான் அப்படி எந்த பெயின்? அது இந்த பேக். ஓ அந்த பெயின் அவ்வளோ பாதர் பண்ணுமா? அது இருந்தப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மன்னிக்கு பயமும் வலியும் இருந்தபோது ஆற்றுல நாங்கள் நேராக உட்காரு, காலை தூக்கி சண்டைக்கு வந்துடுவா, 2 வார்த்தை டக்குன்னு சொல்லிடுவா. இருந்தாலும் நாங்கள் திருப்பி சொல்லுவோம், இல்லை நாங்கள் சொல்லி தான் நீ சரி பண்ணிக்கணும். இப்போது மேறு முடிஞ்சாட்டு அது அந்த மாதிரி சலசலப்பெல்லாம் ஆற்றுல வரதே இல்லை. இப்போது நானே கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடுவேன். மன்னிக்கு அந்த அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. தானே சரி பண்ணிக்கணும், தானே காலை தூக்கி வைக்கணும், இந்த அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு மன்னிக்கு. நிறைய முன்னே அந்த பாடி அவேர்னஸ் கம்மியாக இருந்தது. மேரு இந்த ஒரு செஷனுக்கு அப்புறம் ஆற்றுல நாங்களே தானே சரி பண்ணிக்கிறா, நாங்களே சொல்லுவோம் தானே சரி பண்ணிக்கிறா. ஸ்லோகம் படிக்கும் போதெல்லாம் சில போய் இப்படி ஸ்லைட் ஆகிடுவாங்க, அதெல்லாம் ஆனதில்லை. நல்லா உட்காந்து நேராக உட்காந்து படிச்சு. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி பார்த்துட்டே இருப்பேன், இப்படி காமிச்சு ஆக்ஷன் பண்ணுவார், இப்படி பண்ணிட்டே இருப்பேன். முன்னாடியே இப்போ கூட பண்ணிட்டே இருக்குது. இப்போவும் எல்லாரும் சொல்லிட்டு தான் பட் அது எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் சொல்கிற பர்சன்டேஜ் முன்னே 80% இருக்கும். இப்போ அது நல்லா நாங்கள் ஒரு 30% தான் சொல்லுவோம். 70% தானே செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த பாடி அவேர்னஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூ கேவ் அ லிட்டில் ஐடியா அபவுட் வாட் த டாக்டர்ஸ் டோல்ட் ஹர் கண்டிஷன் எல்லாமே. இட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பார்க்கின்சன். இப்போ நேற்றுக்கு தான் நாங்கள் ரிவ்யூ போயிட்டு வந்தோம். அந்த 1 மாதம் அவர் கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு நேற்றுக்கு தான் ரிவ்யூ போயிட்டு வந்தோம். நேற்றுக்கு நியூராலஜிஸ்ட் கன்ஃபார்ம் தட் இட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பார்க்கின்சன். பட் ஷீ இஸ் வெரி கூல் அபவுட் இட். அதனால் மனசு உடஞ்சி போகிறது அதெல்லாம் இல்லை, தைரியமாக இருக்கா, ஆனால் இதுவாக தான் இருக்கா. சில பேர் ரொம்ப உடஞ்சி போயிடுவா, அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த ஃபியர் ஃபேக்டரே இல்லை இன்ஃபேக்ட். ஸோ அவள் தைரியம்லாம் இருக்கிறது தான் எங்களுக்கு தைரியம். அவள் உடஞ்சிட்டா நாங்களும் உடஞ்சிடுவோம், அந்த மாதிரி நிலமை. ஸோ யூ ஃபீல் மேரு ஹஸ் காட் தட் கான்ஃபிடன்ஸ்? நிச்சயமா உங்களுக்கு அது தெரியாது. மேரு டெஃபினெட்லி ஹஸ் கிவன் ஹர் தட் கான்ஃபிடென்ஸ், அந்த ஃபியர்லெஸ்னஸ். தனக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு. ஓகே, வயசுக்கும் ஒரு ஏஜிங் ப்ராசஸ்க்கும் ஒரு இது இருக்குது இல்லையா. அவளுக்கு இப்போ 80. அதனால் அதில் கொஞ்சம் காரியம் செய்யறதெல்லாம் பத்திரமா செய்யணும். செய்ய விடுறதில்லை. ஆனால் சரி ரொம்ப செய்யாமல் இருந்தாட்டாலும் ஃபீல் பண்ணுறா, நான் செஞ்சுட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிக்கிறா. அதனால் சரி ராத்திரி டிஃபன் தோசை ஏதாவது வார்க்கணும்னா தோசை வார்த்து போச்சுருக்கோம். இல்லை காஃபி போடுறதா டீ துணியெல்லாம் வளர்த்துருவேன். ஸோ உங்களால் அது பண்ண முடியாது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணுறச்சே யூ ஃபீல் நைஸ். இன்னமும் வழக்கேற்றி பூ போட்டு சுவாமி இதெல்லாம் பார்த்துக்கிறேன். சுவாமியும் பெருக்கி துவச்சிக்கிறா. மேடு விட மாட்டாங்கல்ல இல்லை. ஸோ இது ஆக்சுவலி இன்னைக்கு காத்தால பிரச்சனை we were just discussing.
how Meru can actually make the elders be self-confident and about this. Like, she is a very nice example, I feel. Though she is actually not able to, whatever she came has reduced a bit. But more than that is the confidence that she has. Mentally, she has become more mentally stronger. I felt that confidence means a lot for elders. Yeah. That too when பார்த்தா கூட அத்தை சொன்னேன் எனக்கு நல்ல காது ஒன்றுமே இல்லை வந்து கார் இன்ஃபேக்ட் எங்களை சொல்கிறா நீங்கள் தைரியமாக எங்கே ஊருக்கு போகணுமோ போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தைரியமாக எங்கே போயிட்டு வரணுமோ போயிட்டு வாங்களோ அப்படின்னு சொல்கிறா. வெரி வெரி ஹாப்பி. வெரி நைஸ். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் wanted to check இதெல்லாம் எப்படின்ட்டு because இந்த மாதிரி in Mylapore itself there are many elders. They don't know where to go, what to do. Yeah. Definitely Meru has given her and the difference நாங்கள் ஆற்றுல பார்க்குறோமே. ஏன்னா she is 80-year-old. நான் இது வரைக்கும் யாருக்கும் பண்ணதில்லை. Like my father is 75, so I have done for him. My பெரியம்மா was 78, 77. ஒரே ஒரு செஷன் தான் எடுத்துவேன். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு the confidence I think because of Shanti ji இல்லை நீங்கள் வந்து இல்லையா your அத்தை also. ஸோ யாரோ கூட்டின்னு வந்தேன் பிகாஸ் அவள் கொடுத்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் வந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மற்றவர்களுக்கும் அவள் பெரியவா நிறைய பேர் இருக்கா இந்த மயிலாப்பூரில் வெஸ்ட் மாம்பலம் என்ன அவளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அதனாலேயே ஆற்றுலேயே இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது ஹெல்ப் பண்ணிட்டுனா they can actually do இல்லையா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சாந்தி ஜி எல்லாருக்கும் பண்ண போகிறா. பார்மசியில் பார்த்தோம். நாங்கள் வந்து இருக்க மாட்டோம். கருப்பையா பார்மசி பார்த்தோம். ஸோ வாக்கர் வாங்க அன்னைக்கு கரெக்டாக ஒரு மாதம் ஆறுது மணி. ஆமாம் அப்படியா. இன்னைக்கா 9th இங்கே வந்தேன். 9th ஜூலை நீங்கள் பார்க்க நாங்கள் நினச்சி நான் வந்துருக்க மாட்டோம். ஸோ ஆக்சுவலி அத்தை சொல்லிட்டு இருந்தான் ஃபிசியோ நிறுத்திடலாம் மேருக்கு போகலாம் ஃபிசியோ நிறுத்திடலான்னு அத்தை சொல்லிட்டு இருந்தான். அத்தை என்னை ரொம்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டா. நீ ஏன் கேக்கே கூப்பிட மாட்டேங்கிற ஏன் கேக்கே கூப்பிட மாட்டேங்கிற மேரு ஆரம்பிக்கலாம். எனக்கு என்னென்னா அவளுக்கு இது போயிட்டு இருந்தது ஃபிசியோதெரப்பி போயிட்டு இருந்தது. அதை பாதியில் நிப்பாட்ட வேண்டாம். அது முடிச்சுட்டு அதில் என்ன கற்று தந்தா எக்ஸசைஸ்? அதில் ஆக்சுவலி அவளோடது 2 என்ன அக்யூடைன் அண்ட் நியூரோட்டிசம்னு 2 மிஷின் இருக்குது. அதை வச்சு நத்திங் பட் இந்த இது போடுவா தெரியுமா, நம்ம இசிஜி எடுக்கும்போது ஒரு இது பண்ணுவா இப்படியெல்லாம் இது வச்சு எடுப்பா டிரான்ஸ்மிட்டர்ஸ் அந்த மாதிரி. தீஸ் ஆர் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகே. ஸோ இட் ஜஸ்ட் கிவ்ஸ் சம். இந்த அக்யூடைன் என்ன பண்ணுறதுன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ் அனுப்புறது. இன்ஃப்ராரெட் ரேஸால் அதெல்லாம் காலில் கட்டி விட்டுருவா. ஸோ இன்ஃப்ராரெட் ரேஸ்னால யுவர் பிளட் வெசல்ஸ் ஓப்பன், ஷ்ரிங்கேஜ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இது ஓப்பன் ஆகும். அப்புறம் இந்த நியூரோட்டிசம்ங்கிறது இட் டீல்ஸ் வித் த நர்வ்ஸ். ஸோ நர்வில் அதை என்ன பண்ணுறது, இட் ஸ்டிமுலேட்ஸ் த நர்வ். ஸோ ஷீ இஸ் டயபெட்டிக், ப்ரொலாங்டு டயபெட்டிக், 35 years டயபெட்டிக். அதனால ஷீ சஃபர்ட் நியூரோபதி. ஷீ இஸ் அவுட் ஆஃப் அந்த நியூரோபதியில் பண்ணி அந்த நியூரோபதி தேவையாகி இருந்த மதப்பு தான் இப்போது அந்த நம்னஸ் தான் மேரு பண்ணும்போது ஃபுல்லாக போயிருக்கு. அந்த கால் விரலுக்கு இடுக்கில் இருக்கிறது, ஒரு விரல் இன்னொரு விரல் மேலே ஏறிட்டு இருந்தது, அதெல்லாம் இப்போ நல்லா வந்துருப்பாங்க. இப்போ விரலெல்லாம் நல்லா ஆட்டிக்கிறா. இந்த ஆங்கிள் மட்டும்தான் மட்டும்தான் வர மாட்டேங்குது. அது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? பண்ணுறேன், டெய்லி பண்ணுறேன். See, one more thing we should have in Idina, she is also arthritis because of prolonged diabetes and usage of metmorphin in that. Osteoporosis has ரொம்பவே பாதிச்சிருக்கு. So the bones are soft. But அதனால தான் அந்த ஒரு விரல் மேலே இன்னொரு விரல் இப்படி ஏறிக்கிறதுலாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு. எல்லா விரலும் நல்லா நேராக தான் இருக்குது. அண்ட் ஷீ இஸ் ஏபிள் டு